நேற்றைக்கு வகுப்புல குப்த பேரரசை பற்றி வகுப்பு நடத்திட்டு இருக்கும்போது அந்த 9 அறிஞர்கள், 2ஆம் சந்திரகுப்தோட அவையில் இருக்கக்கூடிய 9 அறிஞர்கள், அவர்களை நவரத்னங்கள்னு சொல்றது. அவர்களுடைய பெயரும் அவர்கள் சார்ந்த துறையை பற்றி படிக்கும்போது அதுல ஏதோ வரிசை மாறி இருந்தது அப்படிங்கிறத நம்முடைய மாணவர் பரத் ரொம்ப சரியா சுட்டி காட்டினார். சில சில மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா சொன்னா பெரிய இன்ஸ்டிடியூட்டாக கூட இருக்கலாம், ஏன்னா தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சில சமயங்கள்ல கிராஸ் செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இது நீங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கும்போது பெரிய அளவுல நமக்கு கிடைக்கும் நமக்கு என்ன. அதனால அத சரியான பட்டியலை ஒரு தடவை நம்ம போடலாம் அப்படின்னு நினைச்சோம். என்ன மொத்தம் 9 பேர்: காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மா, தன்வந்திரி, காக்கபாணகர், சங்கு, வராகமிகர், வராச்சி, வரிச்சின்னு சொல்லுவாங்க, வராச்சி, விட்டல் பட்டர். இந்த 9 பேர் தான் அவங்க. இதுல காளிதாசர் எல்லாருக்கும் தெரியும், சாகுந்தலம் எழுதினவர், சமஸ்கிருத புலவர் அவரு. ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் இலக்கண நூல் ஆசிரியர் அவர். தன்வந்திரி எல்லாருக்கும் அநேகமா அறிமுகமான ஒரு பெயர் அது. தன்வந்திரி மருத்துவர். காக்கபாணகர் ஜோதிடத்துறையில நிபுணத்துவம் பெற்றவர் அவர். சங்கு கட்டிடக்கலை நிபுணர். வராகமிகர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர், சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். அதாவது இந்த 9 அறிஞர்களும் பல்வேறு துறையில நிபுணத்துவம் பெற்றவர்களா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ இதை சரி பண்ற முயற்சியில இந்த பட்டியலை நாம மறுபடியும் கொடுக்குறோம் நம்ம. ஓகே.